கட்டாம நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவமானச்சின்னமா குறைக்கு போயிருக்கேன். ஆனா அவர் கையால நான் இன்னைக்கு ஒரு தாலி வாங்கிட்டேன். அவர் அன்பு கடையாளமா ஒரு குழந்தைக்கும் தாயாயிட்டேன். இதுவே எனக்கு போதுக்கா. இந்த நிமிஷமே நான் அவர்கிட்ட இருந்து விலகிக்கிறேன். சட்டமும் சம்பிரதாயமும் உங்க பக்கமா நியாயம்னு சொல்லும். அதுவும் கரெக்ட் தான். இனிமே தாராளமா நீங்க அவர் கூட வாழுங்க. போதும், நிறுத்தடி. உன் எச்சி சொல்ற என்ன திங்க சொல்றியா? நான் என்ன பிச்சைக்காரியா? போடி. அக்கா அக்கா இது பாரு, நான் அந்த ஆளைய உதறிட்டேன். என் மனசுல தூக்கி எரிஞ்சிட்டேன். உனக்கும் எனக்கும் இடையில ரெட்ட வேஷம் போட்டாம ஒரு மனுஷனே இல்ல. அவனை வேற எதுக்கு சொல்றியா? நீ அவனோட வாழ்ந்துக்கோ, எது வேணாலும் செய். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் கடவுள்கிட்ட வேண்ட ஒரே விஷயம், இனிமே உன் முகத்துல முழிக்கவே கூடாது. என்னங்க என்னாச்சுங்க? எல்லாம் அளவாய் போச்சு. மகனும் மருமகனும் செஞ்ச காரியத்தினால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்குது. என் ஆபீஸ்ல பேசுறேன். எவ்வளவு கட்டுப்பாடான ஆபீசர். அவன் மாலை சுருட்டிக்கிட்டு வேலை செய்வான். ரொம்ப பேச மாட்டேன். அப்பேற்பட்ட பசங்க நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கும்பலா நின்று வேலை வெட்டி விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பத்தி பாலிடிக்ஸ் பேசுறாங்க. அவ்வளவு தாழ்ந்து போச்சு நம்ம கௌரவம். சரி, அங்கதான் நிம்மதி இல்ல. கிளப்புக்கு போலான்னா சடிய மாதிரி வந்து சேர்ந்தாங்க ரெண்டு பேரும். யாருங்க? இந்த சீனிவாசன் விஜயகுமார் தான். ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. இவனுக்கு தெரியாம இருக்குமா? மூக்குல வேர்த்து போச்சு. பத்து பேர் என்ன பார்த்து நோட்டு நோண்டுறாங்க. அனுதாபமா பேசுற மாதிரி குத்தி கொதறாங்க. மானத்தை வாங்கிட்டாங்க. ஆபீஸ்லயும் சமூகத்திலயும் எப்ப எனக்கு மரியாதை இல்லையோ நான் இருந்த என்ன போய் என்ன தூக்கு போட்டு சாகலாம் போல. ஐயோ, அப்படி எல்லாம் பேச வச்சுட்டாங்க. ஆர்கே, கவலைப்படுறியா? அழறியா? குமரி கொட்டுறியா? கண்ணீர் வருதா? உன்னை பார்க்க பரிதாபமா இருக்கு. ஆனா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஆர்கே, இன்னும் அழணும், இன்னும் வேதனைப்படணும். இப்படிதானே என் அப்பாவும் பிடிச்சிருப்பாரு. அவர் மரண படுக்கை வரைக்கும் கொண்டு வந்த. இப்ப புரியுதா அந்த வேதனை? இனிமே உனக்கு நிம்மதியே கிடையாது. இது என்னோட சாபம். என் மூஞ்சி முழிக்காத. பொது இடமா இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அசிங்கமா திட்டுவேன். ரோஹிணி, என்ன யோசிக்கிற? யோசனை இல்லைங்க, வேதனை. என்னாச்சு ரோஹிணி? நீங்க அக்காவை பார்த்தப்போ எதுவும் பேசாம கோவத்தை காட்டினவங்க என்ன பார்த்த உடனே கொட்டி தீர்த்துட்டாங்க. என்ன அபிராமியா? ஆமாங்க, நான் உங்களை பார்த்ததும் நான் தான் அக்கான்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க தோழியா வந்துட்டு துரோகியா மாறிட்ட, நீ என்ன அக்கான்னு கூப்பிடுறியான்னு திட்டி தீர்த்துட்டாங்க. வார்த்தையால ஏறத்தாழ புழுவு போல என்னை போட்டு மிதிச்சிட்டாங்க. ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. ஆனா அக்கா மோசமான வார்த்தையால பேசின, கோபத்திலையும் நாகரிகமா தான் பேசினாங்க. அதுலயும் உனக்கு ஒரு திருப்தியா? கண்டிப்பா. நான் உங்க வாழ்க்கையை பறிச்சுவேன். என்கிட்ட அவங்க அப்படி நடந்துக்கிட்டது பெரிய விஷயம்தான். அவங்க பேசினத நான் தப்பாவே நினைக்கிறேன். அவங்க பேச்சு கேட்டுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். என்னால வேற என்னங்க பண்ண முடியும்? இல்ல ரோஹிணி, நீ அவளை பார்க்காம அவகிட்ட பேசாம வந்திருக்கணும். என்ன பேசுறீங்க? நானே அவங்களை தேடி போய் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதிரில் பார்த்தப்போ பேசாம எப்படிங்க வர முடியும்?
நடந்த சந்திப்பு கசப்புல ஒரு வழியில முடிஞ்சிருச்சு. ரோஹிணி, அபிராமி மனசு இறுகி போச்சு. சராசரி மனுஷங்களுக்கு இருக்கிற உணர்வு கூட அவளுக்கு இல்ல. அபிராமிக்கு நடந்த விஷயம் வேற எந்த பொண்ணுக்கு நடந்திருந்தாலும் ஆரம்பத்துல புருஷன் மேல கோபமா இருக்கிறவங்க தன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை குறைச்சுப்பாங்க. பிரிவு உறவா மாறும். ஆனா அபிராமி விஷயத்துல அப்படி நடக்கவே நடக்காது. உன்னோட சந்திப்பும் என்னோட சந்திப்பும் புரிய வச்சிருச்சு. அபிராமியோட உடைஞ்ச மனசு மறுபடியும் ஒட்டுன்னு எனக்கு தோணல. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். இனிமேலும் அபிராமி எந்த காலத்திலையும் என் கூட சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னங்க நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி அக்கா நடந்துக்கிட்டாங்கன்னா காலம் பூரா அந்த குற்ற உணர்ச்சி நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்குமே. வேற வழி இல்ல ரோஹிணி. ஒரு மனுஷன் எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலயும் எல்லாரையும் மன்னிக்க முடியாது. இப்ப என்னோட சூழ்நிலை கூட அப்படிதான் இருக்கு. இத பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷம் கூட போயிடும். இதுல நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம குழந்தையோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நாம சோர்ந்து போயிட்டோம்னா அப்புறம் நம்ம குழந்தையோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். இதோட இந்த பேச்சை விட்டு போ, போய் தூக்கு. போறோம். ஸ்வாதி, ஸ்வாதி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. தண்ணி கொண்டு போய் கொடு. அத்தை, அதை பாத்துக்கங்க. இந்தங்க. தேங்க்யூ. என்னப்பா, என்னைக்கு இல்லாம அதிசயமா இன்னைக்கு சிரிக்கிற? இந்த ஸ்வாதி, என்னங்க அது? பிரிச்சு பாரு. யாருக்கு இந்த புடவை? என்ன கேள்வி இது? புடவை என் பொண்டாட்டிக்கு வாங்கி தராம வேற யாருக்கு நான் வாங்கி தர போறேன்? உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. ஏன் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி தரதுல என்ன ஆச்சரியமான விஷயம்? நிஜமாவா சொல்றீங்க? நெஜம் நெஜம் நெஜம். டேய் தினேஷ், நீதானா இது? என்னம்மா, நீ என்ன நம்ப மாட்டியா? இல்லப்பா, நம்ம வீட்லயும் சரி ஸ்வாதி வீட்லயும் சரி நல்லதா எதுவும் நடக்கல. பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் நடக்குது. நீ நெருக்கமா சுவாதி கிட்ட பேசினது கூட இல்ல. அப்படியே பேசினாலும் அது சண்டையில தான் முடியுது. அப்படி இருக்கும்போது அவளை கேட்காம நீயே கடைக்கு போய் புடவை வாங்கிட்டு வந்தா ஆச்சரியப்படாம இருக்க முடியுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து இன்னைக்குதான் நீ இப்படி நடந்துட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா, நானும் மனுஷன்தாம்மா. எனக்கும் பாசம் பற்று எல்லாமே இருக்கு. ஏதோ ஒர்க் பண்ற டைம்ல கொஞ்சம் டென்ஷனா இருப்பேன், கத்துவேன், அவ்வளவுதான்.
ஏமா நான் சுவாதியை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி அது போட்டோம். சுவாதி உண்மையை சொல்லு, உனக்கு அந்த புடவை பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வாங்கிட்டு வந்ததால இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உன் சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குமா. புடவையை பார்த்து சந்தோஷம் உன் முகத்துல தெரியுது. எனக்கு அதுவே போதுமா. இத பாருங்க பசங்களா, படிச்சதெல்லாம் போதும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ள வந்து படுங்க. வாங்க வாங்க வாங்க. என்னங்க சட்டையை கூட கழட்டாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? சட்டையை போட்டாலும் எங்க போகணும்னு தோணல, கழட்டாலும் தூக்கம் வரல. ஏதோ டிராவல்ஸ்ல வேலைக்கு போறதா சொன்னீங்க. முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஆனா இப்ப அவருக்கு நிலைமையில என்னால எதுவும் சொல்ல முடியல. எனக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக நான் வேற வேலைக்கு போலாம். ஆனா ஐயாவுக்கு திடீர்னு ஒரு வேலைன்னா அவர் என்ன செய்வார்? நாம கஷ்டப்படும் போது அவர்கிட்ட காசு பணம் கேட்கலாம். ஆனா அவர் கஷ்டப்படும் போது நம்மளால காசு பணம் கொடுக்க முடியுமா? இந்த உடம்பால தான் ஒத்தாசை பண்ண முடியும். வேற வேலைக்கு போயிட்டா உடனே திரும்பி வர முடியுமா? அதான் யோசிக்கிறேன். உங்க முதலாளி விசுவாசத்தை நான் தப்பா சொல்லலைங்க. மாசம் போகுது, நாள் போகுது, அரிசி மளிகை எல்லாம் தீந்துக்கிட்டு வருது. காலையில உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்தனே, அத கடையில கொடுத்தீங்களா? இல்லம்மா, நீ கொடுத்த லிஸ்ட்டை கொடுத்தா பழைய பாக்கி கேட்பான். அதான் இந்த லிஸ்ட்டை என் பேக்கெட்லேயே வச்சிருக்கேன். அரிசி பருப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லங்க, ஏதோ சமாளிச்சுக்கலாம். வாடகையும் கொடுக்கணும்ல. நேத்து ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாரு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சமாளிச்சு அனுப்புனேன். அதான் உன் நகையை அடக வச்சு வாடகை கொடுக்க சொன்னாங்க. வெள்ளிக்கிழமைங்க, சேட்டு கடல் லீவு. நான் என்ன பண்றது? இப்ப கேஸுக்கு பதில் மண்ணெண்ணெய் அடுப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்ல இருந்து பிஎஃப் கிராஜுவேட் பிடிச்சது ஒரு 50,000 வரணும். அது வந்தாவது பரவாயில்லையே. அது வரைக்கும் என்னங்க பண்றது? கவலைப்படாத, வெளியில கடன் கேட்டிருக்கேன், கிடைச்சிடும். மிச்சத நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன நாராயணா, பட்ஜெட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மாசம் மாசம் போடுறது தான். பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. நான் மதனையிட்ட வேலை பார்க்கும்போது இவ பேர்ல கொஞ்சம் பேங்க்ல பணம் போட்டிருந்தேன். அதை நாளைக்கு எடுத்துட்டு வா சொல்லியிருந்தேன். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஒரு குடும்ப தலைமை வேலைக்கு போலனா குடும்பத்துல என்னென்ன கஷ்டம் வரும்னு எனக்கும் தெரியும் நாராயணா. என்ன ஒரு பணக்கார மருமகளா தானே நீ பாத்திருக்க. மாசம் மாசம் பட்ஜெட் போட்ட ஒரு சாதாரண மருமகளாவும் நான் வாழ்ந்திருக்கேன். இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிய மாளிகையில இருந்து எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த போது நிழல் கொடுத்தவ நீ. உனக்கு வந்த கஷ்டம் எனக்கு வந்த மாதிரி தான். நீயும் என் தம்பி அர்ஜுன் மாதிரி இன்னொரு தம்பி. இந்த தம்பி கஷ்டத்தை முழுசா போக்கலனாலும் ஓரளவுக்கு போக்க வேண்டியது இந்த அக்காவோட கடமை. ஐயோ, பணம்லாம் வேண்டாமா? இத பாரு, நீ பணத்தை வாங்குறது தப்பு இல்ல, நான் கொடுக்காம இருந்தாதான் தப்பு. சந்தோஷத்துல மட்டும் பங்கு போட்டுக்கிறது பாசம் இல்ல, சோகத்திலையும் பங்கு போட்டுக்கணும். அதான் உண்மையான பாசம். என் தம்பியும் தம்பி குடும்பமும் கேவலம் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது. என் மேல உண்மையாவே மரியாதை வச்சிருந்தா இது வாங்கிக்கோ. சொல்லுமா உன் புருஷனுக்கு. சமூகத்திலையும் எப்ப எனக்கு மரியாதை இல்லையோ நான் இருந்த என்ன போய் என்ன தூக்கு போட்டு சாகலாம் போல.
அத்தை ஏன் அத்தை பூஜா ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? வேற என்னமா பண்ண முடியும்? உங்க மாமா உழைச்சு முன்னேறினாரு. அவர் பாடுபடும் போது பார்க்க சந்தோஷமா இருந்தது. ஆனா பணக்காரனாகி உச்சத்துல இருக்கிறப்போ அவர் படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. முழுக்க முழுக்க அமைதியை மட்டுமே விரும்புறவன் தான். ஆடம்பரத்தை விரும்பினதே இல்லை. ஆனா என் வாழ்க்கையிலயும் உங்க மாமா வாழ்க்கையிலயும் இப்படி அமைதியே இல்லாம போயிடுச்சு. என்னால எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும். ஆனா உங்க மாமா வேதனைப்படுறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. அத்தை ஆமாம்மா, அவருக்கு எங்கேயும் நிம்மதி இல்லை. வீட்டுல, ஆபீஸ்ல, வெளியில எங்க போனாலும் கேலியும் கிண்டலும். அவரால் இந்த வேதனையை ஜீரணிச்சுக்க முடியல. உங்க புருஷன் பண்ண காரியத்தை எங்களாலும் தான் ஜீரணிக்க முடியல. என் குடும்பமே குறைஞ்சு போச்சு. அவர் திமிருக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்னம்மா ஒண்ணுமே பேசாம அப்படியே பாக்குற? வேதனை, அந்த அளவுக்கு வேதனை அத்தை. மாமா படுற வேதனையை பார்க்கும்போது எனக்கும் வேதனையா இருக்கு. அத வார்த்தைகளால சொல்ல முடியல. என் வாழ்க்கை போனது கூட எனக்கு பெருசா படல. ஆனா மாமா படுற வேதனையை பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. அத்தை, மாமாக்கு நான் ஆறுதல் சொல்றேன். நீங்க அழாதீங்க அத்தை. என்னக்கா ரொம்ப ஓவரா உருகுற? மாமாக்கு ஆறுதல் சொல்றேங்கிற, அத்தை கண்ணீரை தொடச்சு விடுற. சாகட்டுமே அந்த ஆளு, எதுக்கு இவ்வளவு கரிசனம்? நன்றி நன்றி. அந்த ஆர்கே சாகட்டும், நான் என்ன வேணா சொன்னேன். ஆனா அந்த ஆளு சுலபமா சாகக்கூடாது. துடிச்சு துடிச்சு சாகணும். இந்த வேதனை அவருக்கு போராது. அந்த வேதனை அதிகப்படுத்தணும். அபிராமி, உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்குமா. தம்பி தங்கச்சி நல்லபடியா படிக்க வைமா. அழாதீங்கப்பா, ப்ளீஸ் அழாதீங்கப்பா. அப்பா, நம்ம அப்பா விழுந்த மாதிரி அதே மரண படுக்கையில அந்த ஆர்கியும் சாயணும்.